இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருக்குறள் என்னென்னா, பால் அறத்துப்பால், அதோட இயல் இல்லறவியல் என்ன அதிகாரம் அப்படின்னா ஒழுக்கமுடைமை. அதில் 8வது திருக்குறள், நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். ஓகேவா? ஸோ நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். ஸோ இது என்ன அர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக புரியும் நம்மளுக்கு. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், நல்லொழுக்கம் இன்பமான நல்வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கும். ஓகே, ஸோ நல்ல வாழ்க்கைக்கு நல்ல ஒழுக்கம் அப்படிங்கிறது வித்து மாதிரி, விதை மாதிரி. தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். தீய ஒழுக்கம், அதாவது ஒழுக்கம் இல்லாதவங்களுக்கு என்னைக்கும் இடும்பை தரும், துன்பத்தை மட்டுமே கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ட்ரெண்டு படி இப்போ என்ன, ஆக்சுவலாக அந்த அடிமாறாமல் எழுதணும், அதை கற்றுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் தீயொழுக்கம் அப்படிங்கிறது முதல் வரி தான். அதில் இடப்பற்றாக்குறையினால் 2வது வரியில் தனியாக போட்டிருக்கிறோம். 3வது லாஸ்ட் லைனில் 2வது லைனில் என்றும் இடும்பை தரும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதை பார்த்துக்கோங்க, மொத்த அர்த்தம் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. நல்லொழுக்கம் இன்பமான நல்வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கும், தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தை மட்டுமே கொடுக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் கம்ப்ளீட் மீனிங். இன்னொன்று என்ன அப்படின்னா, அதில் இருக்கிற ஏதாவது ஸ்பெசிஃபிக் வார்த்தை, ஓகேவா, திருக்குறளில் இருக்கிற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிற மாதிரியும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்படி பார்த்தா இதில் இருக்கிறது மேக்ஸிமம் இடும்பை அப்படிங்கிறது, துன்பம் தீமை, இதுதான் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி படிக்கிறப்போ இண்டிவிஜுவல் வேர்ட்ஸுக்கும் அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு படிங்க, ரொம்ப நல்லது. ஓகேவா? தேங்க்யூ.